இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் மனிதர்களுக்கு வந்து மொழி என்பது பயன்படும். ஒருத்தருக்கு இன்னொருத்தர்கிட்ட ஒரு கம்யூனிகேட் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு மொழி தேவைப்படும். ஸோ இந்த மொழியை வச்சு நிறைய பிரச்சனைகள் நாட்டில் ஓடிட்டுருக்கு. இந்த மொழி கற்றுக்கிறேன், இந்த மொழி கற்றுக்க வேண்டாம், இது தப்பு, இது சரி, இது சரியான மொழி, இது தவறான மொழி, இது உயர்ந்த மொழி, இது தாழ்ந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு. பட் மனிதர்கிட்ட எல்லாருமே இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை மொழி வந்து அன்பு மொழி தான். அன்பு, அந்த அன்புன்றது இருந்ததுன்னா எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் மொழிகள் தேவை. நான் இந்த மொழி பேசுகிறேன், அந்த மொழி பேசுகிறேன், அந்த மொழி பேசுகிறேன், இந்த மொழி பேசுகிறேன். இந்த பூமியை விட்டு நான் தாண்டிட்டோம், நம்ம உடம்புல உயிர் பிரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பிறகு நிறைய உலகங்கள் இருக்குங்க, நிறைய உலகங்கள் இருக்குங்க. அந்த எந்த வேர்ல்டில் எந்த உலகத்துக்கு போனாலும் மொழி வந்து அங்கே ஒரு கேரக்டரே கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். அந்த டைமென்ஷனில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே அவங்களுக்கு போயிடும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அங்கே இருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அந்த தாக்கம் நமக்கு உடனே வந்துடும். அது வந்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் நமக்கு ஈஸியாக புரியும். மொழின்றது வந்து பூமியோடு சரி, இந்த எர்த்தோடு சரி. இந்த எர்த்தை விட்டு நம்ம உயிர் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னாலே மொழிக்கு வேலையே கிடையாது. எந்த பிரச்சனையும் எனிபடி கேன் டாக் வித் எனிபடி who are living in astral bodies, astral worlds. இந்த மாதிரி உலகங்களில் வந்து வாழ்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி உடல்களில் வாழ்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி உலகங்களில் வாழ்கிறவங்களுக்கு மொழி பிரச்சனை கிடையாது. இந்த பூமியில் மட்டும்தான் இருக்கிற வரைக்கும் ஏன் மொழி மொழின்னு சொல்லி பண்ணுறோம். பட் இருக்கிற மொழிகளே ரொம்ப முதன்மையான மொழி, ரொம்ப சிறப்பான மொழி அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து சில பேர் தமிழ்னு சொல்லுவாங்க, சில பேர் சான்ஸ்கிரிட்னு சொல்லுவாங்க, சில பேர் எனி அதர் லாங்குவேஜ். சான்ஸ்கிரிட் வந்து தேவ மொழி சொல்லுவாங்க. அதில் கெட்ட வார்த்தைகள் எதுவும் கிடையாது. சமஸ்கிருதத்தில் வந்து நம்ம மற்ற மொழிகளில் சொல்கிற மாதிரி கெட்ட வார்த்தைகள், தீய வார்த்தைகள் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மொழிகளில் அந்த மாதிரி மீனிங் உள்ள வார்த்தைகள் வந்து வடமொழியில் கிடையாது. அதனால் அது கொஞ்சம் புனிதமான மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ் வருது. தமிழில் கெட்ட வார்த்தைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நாம் எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். தமிழ் வந்து ரொம்ப புராதன மொழி. உலகத்தில் இருக்கிற பழைய சமூக நாகரிகங்கள்லாம் பார்த்தோம்னா எல்லா சமூக நாகரிகங்கள்டையும் பழைய நாகரிகங்கள்டையும் தமிழ் மொழிக்கு உண்டான வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. தமிழ் மொழிக்கு உண்டான வரலாற்று பட்டயங்கள், கல்வெட்டுகள்லாம் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். தொன்மையான மொழி. அந்த தொன்மையான மொழியில் இருக்கிற மொழிகள்லேயே தமிழில் வந்து ஒரு மனிதன் எப்படி வாழணும், வாழக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் வந்து எல்லா மொழிகளையுமே சொல்லியிருந்தாலும் கூட தமிழில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. வடமொழியில் நூல்களில் இருக்குது. வடமொழி நூல் வந்து பேச்சு வழக்கில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அதை கம்பேர் பண்ணும்போது தமிழ் அதிகமாக இருக்குது. தமிழில் வந்து நிறைய விஷயம், ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, ஒரு மனிதன் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் தமிழ் மொழியில் நல்லா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மொழி இலக்கியம் வந்து மொழி வந்து தேவையில்லாத ஒன்று, அந்த சப்ஜெக்டே தேவையில்லை, லாங்குவேஜ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பழைய இலக்கியங்களில் வந்து சொல்லிக்கின்ற விஷயங்கள் ஒரு மனிதனை வந்து முழுமையான மனிதனாக மாற்றக்கூடிய விஷயங்கள். ஒரு மனிதனுக்கு தேவையான குணங்கள், அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் அவர் லைஃப் is well explained in all these texts. எல்லா விஷயங்களையுமே எப்படி நடக்கணும், எந்த மாதிரி நடக்கணும், எந்த மாதிரி பேசணும், எந்த மாதிரி பேசக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு எல்லா விஷயங்களுமே, எல்லா ஆஸ்பெக்ட்ஸையுமே அந்த நூல்களில், சமய நூல்களில் சொல்லியிருக்காங்க. இந்த நூல்கள் தமிழ் மொழியில் அதிகமாக இருக்குது. திருக்குறள் உலக பொதுமறைன்னு சொல்கிறோம். திருக்குறளை டச் பண்ண சப்ஜெக்டே கிடையாது, எல்லாமே கொண்டு வந்திருக்கார், எல்லா குறள்களையுமே கொண்டு வந்திருக்கார். நான் அடிக்கடி சொல்லுகின்ற அந்த கர்மாவையும் கூட ஓய்வினைன்ற ஒரு அதிகாரத்தில் 10 திருக்குறளாக சொல்லியிருக்கிறார். திருக்குறளில் வந்து 10 அதிகாரங்கள், ஒரு அதிகாரத்துலையும் எடுத்து செலக்ட் பண்ணி சொல்லும்போது ஒரு அதிகாரத்தில் 10 திருக்குறள்களை சொல்லி கர்ம வினையை பற்றி, ஊழ்வினையை பற்றி தெளிவாக விளக்குகிறார். அப்போ ஊழ்வினை ஒரு மனிதனை வந்து இயக்குகின்றது, ஊழ்வினை ஒரு மனிதனை வழிகாட்டுகின்றது, ஊழ்வினை ஒரு மனிதனை வழி நடத்துகின்றது அப்படின்ற அடிப்படை உண்மையை வந்து திருவள்ளுவர் 10 குறள்களில் சொல்லியிருக்கார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து மொழிகளை நம்ம கற்றுக்கும் பொழுது, நம்ம மொழிகளை கற்றுக்கிட்டு அதை நம்ம லைஃப்பில் அடாப்ட் பண்ணி அதை நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கின்றோம்.
நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன? சந்தோஷமாக வாழணும். அதுக்காக தான் உழைக்கிறோம். சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் நம்ம வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் அவர் லைஃப்பும் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். அப்போ அந்த சந்தோஷம் மனிதனுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மொழி வாரியாக இருக்கின்ற நூல்களிலிருந்து கற்றுக்கொண்டக்கூடிய விஷயங்களை நம்ம டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது அது கிடைக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவதற்கு இந்த விஷயங்கள் நமக்கு யாராவது ஒரு சொல்லப்பட வேண்டும். அது ஏதாவது ஒரு மொழியில் சொல்லப்பட வேண்டும். அந்த மொழி தமிழிலே நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழ் மொழி கற்றுக்கொள்வது வாழ்க்கையிலேயே மிகவும் ஒரு புனிதமான செயல். அது நம்ம தமிழர்களாக பிறந்து தமிழை கற்றுக்கும்போது அது மிகப்பெரிய புண்ணியம். நம்ம என்ன பூர்வ ஜென்மத்தில் நல்ல கர்மம் பண்ணணும் தமிழர்களாக வந்திருக்கும். ஸோ தமிழர்கள் அல்லாதவர்களும் தமிழை கற்று அந்த தமிழ் நூல்களை கற்று தமிழ் நூல்களில் என்ன இருக்குன்றது நான் டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணி வாடும் பொழுது அவர்கள் ரொம்பவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மற்ற இலக்கண இலக்கியங்களில் சொல்லாத விஷயங்களையும் கூட, மற்ற மொழிகளில் சொல்லாத விஷயங்களை கூட, மற்ற மொழிகளில் சுட்டி காட்டப்படாத தொட்டு காட்டப்படாத விஷயங்கள்லாம் கூட தமிழ் மொழியில் இருக்கிற நூல்கள் சுட்டி காட்டுகின்றன, எடுத்து இயம்புகின்றன, எடுத்து சொல்கின்றன. அதை டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். ஸோ மொழி வந்து தேவை. அதில் எந்த மொழியாக இருந்தால் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தமிழராக இருக்கிறவங்க தமிழை முறையாக கற்றுக்கிட்டு முறையாக வாழ்க்கையில் அதை பயன்படுத்துங்க. தமிழர் எல்லாத்துக்கும் தமிழை கற்றுக்கொள்ளுங்க. தமிழ் எல்லாருக்குமே மனதில் நிம்மதியையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மொழி. தமிழ் மொழி மிகச்சிறந்த இறைவனுடைய ஒரு மொழி. இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் பயன்படுத்திங்கன்னா போதும்.